இன்னொன்று மெசேஜ் டு யங்ஸ்டர்ஸ் ஐ வாண்ட் டு சேஸ், இன்றைக்கி நம்மளுக்கு யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட் ஃபேன்ஸ், யங் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் T20 தான் கிரிக்கெட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை, அது புரியலைன்னா அது வேஸ்ட்டுன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இல்லை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நிறையா கிட்ஸ் பார்ப்போம், இளையராஜா மியூசிக்கே இல்லைன்னு. இளையராஜா மியூசிக் இல்லைன்னா என்னையா மியூசிக்கு அப்படி நம்ம ஏன்னா அவன் பாட்டு கேட்டதில்லை. நீ ஒரு 10 பாட்டை கேட்டுட்டனா உன் மைண்டு மாறும், அது புரிஞ்சுக்க ஒரு சக்தி இருக்கும் அப்படின்றனால ஐ சஜஸ்ட் இன்றைக்கி புரிதல், அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இன்டென்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா நிறைய ஹெல்த், அதான் நான் சொல்கிறேன், ஹெல்த்தை பற்றி நிறைய பேர் தெரியல, அதை புரிச்சு அதை அந்த பெனிஃபிட் வந்துருச்சுன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக. ஓகே, டயட் ரீதியாக டு யூ ஃபாலோ? அதெல்லாம் உண்மையில இல்லை. அதாவது நான் சிம்பிள் என்னென்னா, என்னால் ரைஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் போய் மும்பையில் சப்பாத்தி எவ்வளோ நாள் சப்பாத்தி சாப்பிட்றது அதிகமாக. ஸோ அதனால் பட் என்னென்னா, நான் திரும்பி சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு ஐம் கிரேவிங் ஃபார் எக்ஸ்ட்ரா ரைஸ் ஒரு இதுனா அடுத்த நாள் ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஐ பேலன்ஸ் இட். அந்த காலத்தை சொல்லுவேன், எங்கள் அம்மா கிட்ட நான் அந்த கிரிக்கெட்லாம் இருக்கும்போது நான் ரன்னிங் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 ரவுண்டு ரன்னிங் போகிறதா இருந்தால் எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு இஃப் ஐ கிரேவ் ஃபார் 1 பால் பாயசம், எங்கள் அம்மா பயங்கரமாக பண்ணுவாங்க பால் பாயசம். அம்மா இன்றைக்கி ஒரு பால் பாயசம் ஒரு கப்பு வேணால் நான் 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஓடிடுவேன் அப்போவே. ஆமாம், சிம்பிள் பேலன்ஸ் தான் அப்படின்றதுனால டயட்டுன்றது அதாவது நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவனுக்கு பிரச்சனை கிடையாது. பட் முடியலங்க, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டே வித்தின் வாட் எவர், அது இதுதான் காரணம் வெயிட் போடுறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆர் வாட் எவர் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நிறையா சாப்பிடுங்க, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அவ்வளோ. ஓகே.